வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி சார். ஏற்கனவே ஆரம்ப கட்டத்திலேயே நான் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சொன்னேன், தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இதை எதை வச்சு சொன்னேன்னா, என்னுடைய அனுபவம், என்னுடைய இதை வச்சு திமுக எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க, எவ்வளோ போடுவாங்க, எல்லா கணக்கும் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் 1 கோடி காலி ஆகும். அதாவது 6 கோடியே 44 லட்சம்னாங்க. அது இப்போ போய் இதில் 1 கோடி போலி ஓட்டுன்னு சொன்னேன். ரொம்ப பேர் நம்பலை. அது இப்படி இவ்வளவா போலி ஓட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா பீகார்லேயே 80 லட்சம் நீக்கியிருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் 50 லட்சம் நீக்கியிருக்காங்க. 50 லட்சம்னா என்னென்னா, அங்கே தான் இந்த பங்களாதேஷ்லேருந்து மேற்கு வங்காளதேசத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. அங்கே அதிகம் இருக்கும்னு நினச்சாங்க. அங்கேயே 50 லட்சம் தான். நம்ம தமிழ்நாடு தான் எல்லா கெட்ட விஷயங்கள்லேயும் முதலிடம் தானே. நல்ல விஷயத்தில் பின்னாடி போயிடுவான். கெட்ட விஷயத்தில் இவன் தான் முதல் இடம். இப்போ குண்டர்கள் சட்டம் வந்து இந்தியா பூரா போடுறாங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மத்திய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, குண்டர்கள் சட்டம் மொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் 51% தமிழ்நாட்டில் தான் போடுறான். கெட்ட அதுவும் கண்டவன் போகிறவன் வர்றவன் பாவம் அப்பாவிங்க. அப்போ கெட்ட விஷயத்தில் என்ன இடம்? முதலிடம். எங்கேயுமே இல்லை. எந்த மாநிலங்கள்லேயும் அது இல்லை. ஏன்னா அங்கே வந்து குற்றவாளியை மட்டும் உள்ளே போடுவான். இங்கே பிடிக்காதவன், தனக்கு வேண்டாதவன், ஏன்னா அவன் விட்டுட்டு போகிறான்ல, திருப்பி அடித்தானா தானே இப்போ வழி தெரியும். யாரும் திருப்பி அடிக்கிறது இல்லை. அதனால் அதுலேயும் முதலிடம். இப்போ இந்த கள்ள ஓட்டுலேயும் பாருங்கள், நான் சொன்னேன் 1 கோடி இருக்கும். அப்போ இதை வந்து ரகசியமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி 19ஆம் தேதி வரையறுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் கொடுக்க போகிறாங்க. இப்போ கணக்கெடுத்து முடிச்சுட்டாங்க. 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க இதுதான் அப்படின்னு. அப்போ என்ன கணக்கு வந்து இப்போ வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இதுவரை வாக்காளர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 6,44,00,000. ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க போகும் வாக்காளர்கள் எண்ணிக்கை வெறும் 5,41,00,000. ஆக 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள். ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் ஏன் அடிச்சுட்டு போகுதுன்னா, அங்கே ஏதோ சாதாரணமாக வந்தது, இங்கே பிளான் பண்ணி வந்தது. 27 லட்சம் பேர் செத்தவங்க நீக்கிட்டாங்க. அது சாதாரண செய்தி. ஆனால் இந்த 27 லட்சம் பேர் பேரில் எத்தனை ஓட்டு போட்டான் நம்ம ஆளுங்க, நம்ம அரசியல்வாதிகள், குறிப்பாக அந்த கள்ள ஓட்டு போடுறவங்களாம் திமுகவில் தான். 27 லட்சம் ஓட்டை நீங்கள் அதுதான் தேர்தல் கமிஷன் நாட்டுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். 27 லட்சம் இறந்தவர்கள் ஓட்டில் இறந்தவர்கள் எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? இதை போட வச்சது யார்? 27 லட்சம். அடுத்தது சென்னையில் மொத்தமே 40 லட்சம் மொத்த வாக்காளர்கள். இதில் 14 லட்சம் டூப்ளிகேட். ஆக 35% டூப்ளிகேட். அப்போ இன்னுமே சென்னையில் வாக்காளர்கள் வெறும் 26 லட்சம் தான். இவ்வளோ நாள் 40 லட்சம்னு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். அப்போ சென்னையில் இந்த 14 லட்சம் ஓட்டை போட்டவன் யார்? சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைன்னு கருணாநிதியிலேருந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆரே தோற்று போனார் சென்னையில். 14 சீட்டில் 13. ஆனால் எம்ஜிஆருக்கே தெரியல, எல்லாம் கள்ள ஓட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் வெளியில் வருது எல்லாம். அப்படியே 2005க்கு அப்புறம் 20 வருஷமாக செத்தவதை பூரா எடுக்கலை. சென்னையில் 14 லட்சம் முடிஞ்சு போச்சு மொத்தம் 40 லட்சத்தில். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 35% வேற சென்னையில் காலி. கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 13,60,000. கண்டுபிடிக்க முடியாதவர்கள்னா எப்படி? அவன் பேர் இவன் பேருன்னு சொல்லி இவங்க சேர்த்தது அரசியல்வாதிகள். அவன் ஒருத்தன் இருந்தால் தானே, அந்த பேரில் ஒருத்தன் இருந்தால் தானே இவர்களாக அவங்க பேரை கொடுத்துருது. அப்படி நிறைய பேரை சேர்த்து விட்டாங்க. இப்போ கணக்கில் எடுத்தால் 13,60,000 பேர் பேரில் இருக்க ஆளை காணும். அப்போ இந்த ஓட்டெல்லாம் எவன் போட்டது? 13 லட்சம். அதுக்கடுத்தது டபுள் என்ட்ரி, ஒரே ஆள் பேரில் 4 லட்சம். பார்த்திங்கன்னா ஒரே ஆள் பேரில் 2, ஒரே ஆள் பேரில் 3. இதை செஞ்சவன் யார்?
உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க? இதெல்லாம் போட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் வந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் 50 லட்சம். ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த பீகார் வந்து 80 லட்சம் நீக்கப்பட்டவர்கள். எல்லாத்தையும் அடித்து முன்னுக்கு வந்தது தமிழ்நாடு. போலி வாக்காளர்கள் மொத்தம் 1,97,00,000 தாண்டி இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 97 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு விழுந்தது? இப்போ சமீபத்தில் எம்பி தேர்தல் நடந்தது 2024. 40க்கு 40 திமுக. இந்த 97 லட்சம் ஓட்டை யார் போட்டா? யாருக்கு போட்டா? கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ 40க்கு 40 பொய்யா இல்லையா? புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் தாக்கி சொல்லலை. பொய்யா இல்லையா? 2021 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிச்சது. இந்த 97 லட்சம் ஓட்டில் எத்தனை ஓட்டு வந்து விழுந்தது திமுகவுக்கு? அப்போ போலி வாக்கு தானே. அப்போ மக்கள் பிரதிநிதிகளா என்று ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகளா? முடிவு பண்ணுங்கள். 2019 40க்கு 40 எல்லாம் இந்த 97 லட்சம் பண்ண வேலை. ஆக இவர்கள் ரொம்ப மறைமுகமாக இதெல்லாம் பண்ணி அவங்க வாங்கின ஓட்டே பார்த்திங்கன்னா 1.5 கோடிக்குள்ளே 1,30,00,000 இதுதான். ஆக அதில் 1,80,00,000 இதில் 80% போட்டிருப்பாங்க. ஆக இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டே வந்து 40 லட்சம் தான். அதில் சிறுபான்மையினர் ஓட்டு இந்த இவங்களுக்கு போயிடும், விஜய்க்கு. அப்போ என்னாச்சு? பல இடங்களில் திமுக டெபாசிட் வரும். இல்லைன்னா நான் சொன்னபடி பல இடங்களில் திமுக 3வது இடத்துக்கு போகும். இதுதான் நடக்க போகுது. நான் 1 கோடி ஏற்கனவே போகணும். இப்போ அடித்து சொல்கிறேன், இந்த ஓட்டை பூரா அவங்க தான் போடுவாங்க. ஏன்னா எடப்பாடி வந்ததுக்கப்புறம் இந்த கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாம் அவருக்கு பிளான் பண்ணி போட தெரியல. அதெல்லாம் வந்து கில்லாடிகள். அதுதான் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. இந்த தடவை ஜெயிச்சிருவோம், அடுத்த ஆட்சி நம்ம தான் சொன்னது பூரா இந்த 97 லட்சத்தை வச்சு தான். இப்போ அடி இறைவன் கொடுத்த அடி 97 லட்சம் காலி. விஜய் வந்ததில் சிறுபான்மையினர் வாக்குகள் காலி. இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு வந்து இளைஞர்கள் போட்ட ஓட்டும் காலி. எப்படி மிஞ்சும்? டெபாசிட்டு காலியாகுதா இல்லையான்னு பாருங்கள். 3வது இடத்துக்கு திமுக போகுதா இல்லையான்னு பாருங்கள். அதனால் மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டிலே 97 லட்சம் போலி வாக்காளர்கள் கழித்து விட்டதால் வெறும் 5,40,00,000 வாக்காளர்கள் தான் இனி உண்மையான வாக்காளர்கள். அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ இனி தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிறது. சார் விஷயத்தில் வெளிவந்த விஷயம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது புது டிஜிபி அவர் வந்துட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆர்டர்லி சிஸ்டத்தை ஒழிப்பேன்ட்டார். எல்லாம் ஆர்டர்லி சிஸ்டம்னா என்னென்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அதாவது காவல்துறையினர் அங்கே வந்து ரொம்ப கனவோடு வருவாங்க. போலீஸ் யூனிஃபார்மை போட்டோம், போலீஸில் சேர்ந்துட்டோம், குற்றவாளிகளை பிடிக்க போகிறோம், நம்முடைய அதிகாரத்தை காட்ட போகிறோம்னு வருவான் பாவம். வந்த உடனேயே என்ன சொல்லுவாங்க, அப்போ ஐஜி வீட்டுக்கு யார் இப்போ வேலைக்கு போகிறா அப்படிமா. அப்போ ஐஜி வீடு வேலைன்னா என்ன? இங்கே இருந்தால் நீ அக்யூஸ்டை பிடிக்கணும், கைது பண்ணணும், ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், மறுபடியும் ரிமாண்ட் இது ஏதாச்சும் வந்ததுன்னா திருப்பி மறுபடியும் உள்ளேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும், கோர்ட்டுக்கு வரணும், இதெல்லாம் பண்ணணும். ஐஜி வீட்டுக்கு போனால் என்ன சார்னு கேட்டான். வந்து புதுசாக வேலைக்கு. ஐஜி வீட்டுக்கு போனால் வேலை ரொம்ப சிம்பிள்ப்பா. வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், துணி இருந்தால் துவைச்சி போகணும். சார் நான் என் வீட்டிலே துணி துவைக்கிறதில்ல சார், ஆனால் உனக்கு தான் வேலை பலு கம்மியாக வேணும்னா இங்கே போ, அங்கே வீட்டில் துணி துவை, சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இந்த வேலையெல்லாம். ஐஜி வீட்டு பேர பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். காலையில் ஒரு 5:30 மணிக்கு அவள் ஐஜி வீட்டுக்கு பால் வாங்கி கொடுக்கணும். இதுதான் நாடெல்லி வேலை அப்படின்னு ஒன்று. ரொம்ப போலீஸ்காரங்க சரி அங்கே உயிரை வாங்குவாங்க, அங்கே வெளியில் சுற்றுவாங்க, ஏதோ இங்கே போகிறாங்க. இல்லை முடியாதுன்னாங்கன்னா தூக்கி கன்னியாகுமரி போட்டுடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்ப பேர் போய் ஆர்டர்லியாக வேலைக்கு சேர்ந்துடுவாங்க. அவர்களுடைய மனம் கனவோடு வந்திருப்பாங்க, போலீஸில் போய் சாதிக்க போகிறோம். இங்கே வந்து இந்த வேலை. இது எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள், எல்லா உயர் அதிகாரிகள் வீட்லேயும், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 10 போலீஸ்காரன். இந்த 10 போலீஸ்காரனை எங்கேருந்து எடுப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன் கணக்கு இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 40னா 20 பேர் தான் அங்கே இருப்பான். 20 பேர் ஐஜி, டிஜிபி, டிஐஜி எல்லார் வீட்லேயும் இருப்பான்.
இதுக்கப்புறம் டிஜிபி எல்லாம் ரிட்டையர் ஆன உடனே, அப்பா என் வீட்டுக்கு ஒரு மொத்தம் 10 வச்சுருந்தேன், ஒரு 2 கொடுங்கப்பா. அம்மா சரி 2 போலீஸ்காரனா அங்கே கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே எண்ணிக்கை குறைஞ்சி போகும். சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும், குற்றவாளியை பிடிக்கிறது என்ன ஆகும். இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு வந்த இது கூத்து. எம்ஜிஆர் வந்த உடனே இதை ஒழிச்சார். இவங்களுக்கு என்ன சொன்னார், போலீஸ் ஆஃபீஸருக்கு, உங்களுக்கு பியூன் வேணுமா, வேலைக்காரன் வேணுமா, உங்களுக்கு அலவன்ஸாக கொடுக்குறேன், மாதம் 2 வேலைக்காரனை வெளியில் வந்து வச்சுக்காங்க. போலீஸ்காரன் பாவையா யூனிஃபார்ம் போட வந்தவன், அவனை போய் துணி துவைக்க சொல்லாங்க, காய்கறிலாம் நறுக்க சொல்லாதீங்க, மார்க்கெட்டுக்கு போக சொல்லாதீங்கன்னு ஆர்டர்லி சிஸ்டரை ஒழிச்சிட்டு, அதுக்கப்புறம் மாதம் ஒவ்வொரு அதிகாரிக்கும் 2 பேரை வைக்கிற மாதிரி சம்பளத்தில் வந்து கூட்டி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை ஒன்றும் பண்ணாமல் இருந்தாங்க. எம்ஜிஆர் போன உடனே மறுபடியும் அந்த அரசாங்கத்தில் கொடுக்குற ஆர்டர்லி அடவன்ஸையும் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு 10 பேர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் போலீஸ் வண்டி. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பார்த்திங்கன்னா 4-5 வண்டி கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வண்டி, நைட் ரவுண்ட்ஸுக்கு ஒரு வண்டி. அதில் பெரிய அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஐபிஎஸ் அவங்கெல்லாம், அப்பா எனக்கு ஒரு 2 வண்டி கொடுங்கப்பா. எத்தனைப்பா வந்திருக்கு சார், மொத்தம் 4 இருக்குது, உங்களுக்கு 2 போதும், 2 வீட்டுக்கு கொடு அப்படிம்பாங்க. சார் 2 எதுக்கு சார்ம்பாங்க. இப்போ பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சுப்பா, அதுக்கு ஒரு வண்டி, எனக்கு ஒரு வண்டி. அப்போ அதை ஓட்டுறதுக்கு போலீஸ்காரன் டிரைவரு, அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டிரைவிங் தெரிஞ்சவொன்னே வீட்டுக்கு அனுப்பு. இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் வந்து காவல்துறையில் இதை நான் எதிர்த்தேன். நான் எம்பிஏல ஆராய்ச்சி கட்டுரை எழுதும்போது காவல்துறையினரிடம் இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னு சொல்லி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் போலீஸ் ஃபோர்ஸ், வேலையில் அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்கா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அதில் நிறைய போலீஸ்காரவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அதெல்லாம் போட்டு கொடுத்தேன். கீழே இருக்கிற போலீஸில் 90% இந்த வேலையில் இருப்பதற்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதில் அவர்கள் சொல்லும் பல காரணங்களில் ஒரு காரணம், அதிகாரி வீட்டில் எங்களை வேலை செய்ய சொல்கிறாங்கன்னு, இதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தோம். அப்போ உடனே அடுத்த நாளே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது பத்திரிக்கையில் வெளியில் வந்தது. கருணாநிதி பிறந்தார் 98 99 கருணாநிதி இருந்தார். அவரும் அந்த கட்டிலையை படித்திருக்கிறார். மறுநாள் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவரே ஃபோன் பண்ணி ஏன் அவரை பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு அதிகாரிகள். இல்லை அது வேறு விஷயமாக பண்ணியிருக்கணும்னு விட்டுட்டார். எனக்கு நீதி கிடைக்கல. கேட்டிருக்காரு, அதுக்கே பாராட்டணும். ஏன்னா பத்திரிகையை ரெகுலராக படிப்பார். ஏன் அவரை மாற்றினீங்க? அப்போ அவர் அந்த கட்டுரையை பார்த்துட்டு அவர் திருப்தி ஆகியிருக்காரு, அவர் சொல்கிறது ரைட்டு. ஆனால் இவங்க ஏமாற்றிட்டாங்க. சார் அவரை வேறு காரணங்களுக்காக மாற்றினோம் அப்படின்னு. அப்போவே நான் குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைவேறாத கனவாக இருந்தது. இப்போ புது டிஜிபி அபய்குமார் சிங் வந்த உடனே இன்றைக்கி அறிக்கை விட்டார், எந்த அதிகாரி வீட்லேயும் ஆர்டர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி அனுப்புன்ட்டு. ஓய்வு பெற்ற அதிகாரி வீட்டில் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால் நல்ல ஆரம்பம் அவர் பண்ணது மிக மிக பாராட்டத்தக்க விஷயம். எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ இதோட ஒழிஞ்சிடும்னு நினைப்பீங்க. அது ஒரு மாதம் இருக்கும். திருப்பி பழைய கதை. அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா வீட்டில் 10 பேர் இருந்தாங்க, 10 பேர் போலீஸ்காரரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வீட்டில் தேவையா? யோசிங்க. என்ன ராஜபரம்பரையிலையா இருந்து வந்தீங்க? ராஜாக்களுக்கு தான் 10 பேர் நம்மெல்லாம் வேலைக்காரங்க வைக்க முடியுமா? ஓசியில் 10 பேர் வச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு அந்தந்த காவல் நிலையத்தில் என்ன சந்தி செலிக்காதா? இதை எதிர்த்தவன் நான் அப்போவே. அதனால் பல பிரச்சனைகளுக்கு நான் ஆரானேன். நான் அதை பற்றி கவலைப்படல, மனசாட்சியுடன் எதிர்த்தேன். இப்போ அது நிறைவேறி இருக்கிறது. அபய்குமார் சிங் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனசாட்சிப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் அபய்குமார் சிங்குக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த கேஎன்எல் விஷயத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட வச்சுட்டீங்கன்னு வைங்க, அது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவங்கள பாராட்டுவாங்க. ஆனால் போலீஸ் எஃப்ஐஆரே போட மாட்டேங்க, இடி சொன்னாலே போட மாட்டேங்க. அப்போ நமக்கு இது என்ன ஆகுது? நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் சிஎஸ்ஆர்னால் உங்களை கேட்குற கேள்வி, சிஎஸ்ஆராவது மண்ணாங்கட்டியாவது போடாமல் அது பதிவு எஃப்ஐஆருங்கிறதே கிடையாது. போய் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஃபோன் கொடுக்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை அடிச்சிட்டான், மண்டையில் ரத்தம், நீங்கள் போய் ரத்தத்தோடு நின்று பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு அவனை கூப்பிடுவாங்க. ஏன் அடித்தேன் சார்? அவரும் என்னை அடித்தார் சார். அப்படியா?
அப்படின்னா அவர் ஒன்றே அடித்தாரு, நீ ஒரு புகார் கொடு. உடனே அவன், சார் புகார் கொடுத்தா நீ குடியா, அப்புறம் வந்து என்னை கவனி அப்படின்னுவான். அவன்கிட்ட புகாரை வாங்கிட்டு இவனை கூப்பிடுவாங்க, ரத்தத்தோடு இருக்கிறவனை. அவன் உன்னை அடித்தான்ப்பா, உண்மை தான், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறேன், ஆனால் நீ அடித்தான்னு அவன் சொல்லி புகார் கொடுத்துருக்கான்ப்பா, புகார் கொடுக்க சொன்னதே இவர் இருக்கான், அதனால் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறேன்னு ஒன்று. ரத்தம் அடித்தவன் சார், நான் அடி வாங்கினவன் சார், என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை ஜெயிலில் தள்ளினா என்னப்பா அவன் சொல்கிறானே. அப்போ சார் வேணாம் சார், என் புகார் வேணாம், ஒன்றும் வேணாம், எஃப்ஐஆர் நான் அடி வாங்கினது என்னோடு இருக்கட்டும் சார், இன்னும் புகாரை வாங்கிட்டு போயிடும். இப்படி புகார் வந்து எந்த புகாரையும் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது 10% கூட இருக்காது வர்ற புகாரில். ஆனால் அமலாக்கத்துறை சொல்கிறான் ஆதாரத்தோட முடியாது அப்படின்னு இருக்காங்க. அபய்குமார் சிங் நல்ல இவராக இருக்கார், அதிகாரியாக. அதனால் அவருக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான், முதல்ல இதை பண்ணுங்கள், புகாரை பதிவு செய்யுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க நேரு மேலே. ஒன்று. ரெண்டாவது, யூடியூப்பில் பேசுகிறவனை பூரா ஜெயிலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர போலீஸ் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பொய்யான இதெல்லாம் போடுறாங்க, இல்லாத இதெல்லாம் கொண்டு போகிறாங்க, இவங்களே ஆள் செட்டப் பண்ணி எல்லாம் கொண்டு வராங்க. ஜாதியின் அடிப்படையில் உறவு வச்சுக்கிறாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும், மற்றவர்களை வந்து பழி வாங்குகிறாங்க. மோசமான விஷயம். குண்டர்கள் சட்டம் கண்டபடி போட்டுறாங்க, கோட்டா சிஸ்டம் வச்சு. இதெல்லாம் முதல்ல இது பண்ணி நாட்டு மக்களில் அப்பாவிகளுக்கும் இவங்களுக்கும் இது இல்லாமல் பார்த்துக்கங்க. அது மிக முக்கியமான விஷயம். சென்னை மாநகரத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை. இது எனக்காக பேசலை, மற்றவர்களுக்காக நான் பேசுகிறேன். யார் எப்போ ஜெயிலுக்கு போவானே தெரியாது, வாயவே திறக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி சவுக்கு சங்கர் இதில் போய் ஆஃபீஸில் போய் இந்த கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணியிருக்கான். என்னென்னா, ஏன் உபயோகிச்ச, அவள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஏன் வீடியோ போட்டான், அப்போ வீடியோவே போடக்கூடாது, யூடியூப்லேயே நீங்கள் பேசக்கூடாது, பேசுனா உன்னை இதெல்லாம் சீஸ் பண்ணு. இப்படி ஒரு அநியாயம், அக்கிரமம், அராஜகம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, எந்த போலீஸ்லையுமே. இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது. ஸோ புதிதாக வந்திருக்கும் டிஜிபி அபய்குமார் சிங் இதையும் கவனிங்க. ஜனநாயக நாடு, இதில் பழி வாங்கும் ஒவ்வொரு அதிகாரியையும் தண்டிங்க, அவர்களை சிறைக்கு அனுப்புங்க. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் எந்தெந்த அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேர். விஜயும் நோட் பண்ணி வச்சுருக்காரு, எடப்பாடி பிஜேபியும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அமித்ஷாட்ட லிஸ்ட்டே போயிருக்கு, யார் எந்தெந்த அதிகாரிகள் பண்ணுறாங்க அப்படின்னு அமித்ஷாட்ட லிஸ்ட்டே போயிட்டு. அது நீதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த அதிகாரிகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் திரும்ப இது கிடைக்கும். அந்த நல்ல பணியை அபய்குமார் சிங், புதிதாக வந்திருக்கும் அபய்குமார் சிங் நிறைவேற்றணும். அநியாயம் அக்கிரமம் பண்ணி பேசுகிறவங்களெல்லாம் உள்ளே தள்ளும் கலாச்சாரத்தை இது பண்ணணும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி காவல்துறை செயல்பட வேண்டும். அதை புதிய டிஜிபியாக வந்திருக்கும் அபய்குமார் சிங் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களது அடுத்த கோரிக்கை. அடுத்தது கார்த்திகை தீபம், தீபத்தூண். அதை பெஞ்சில் அப்பீல் பண்ணாங்க. இன்றைக்கி பெஞ்சு விசாரிச்சுட்டு கேட்குறாங்க ஹெச்ஆர்என்சியை பார்த்து, இந்து அறநிலையத்துறையிலேருந்து பேசுகிறான், யாருக்கு ஆதரவாக பேசுகிறான், கார்த்திகை தீபத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறான். இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு இதை வச்சுட்டு, காரணம் திராவிட மாடல் அரசு உள்ளே புகுந்துட்டு அமைச்சரை தூண்டி விட்டுடோ கார்த்திகை தீபம் தேவையில்லைன்னு சொல்லியா. அந்த திருப்பரங்குன்ற மலை சொந்தம் இல்லை, அது சிக்கந்தர் மலைக்கு தான் சொந்தம்னு சொல்லியாங்கிறாங்க. ஆண்டாண்டு காலம் இருந்ததை திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலும் உண்டு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அதில் யாருமே விளக்கேற்றுறது இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. அதுக்காக என்னாச்சு, இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. 1994 உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்க, அங்கே தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதாங்கிறத கோயில் நிர்வாகம்தான், ஹெச்ஆர்என்சி தான் முடிவு பண்ணணும்னு இருக்க, நீங்கள் முடிவு பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. இது ஒருவர் வர இஸ்லாமிய இயக்கம், அவங்க இன்னும் ஒரு 4-5 இயக்கத்தோடு சேர்ந்து இன்றைக்கி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அப்போ இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாரு, மனு கொடுத்துட்டு இது ஏற்றிட்டான் என்னையா கெட்டு போகுது, தீபம் ஏற்றுனா எங்களுக்கு தீபம் ஏற்றுறதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு.
கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாரு. ஒரு நாள் இல்லை 2 தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை நீங்கள் திருப்பி போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா பதட்டத்தை தான் உருவாக்குறீங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எங்கேயுமே வந்துட்டு இங்கே நீங்கள் மதுரையில் பொறுத்த மட்டும் ஒற்றுமையாக அந்த சிக்கந்தரும் முருகனும் ஒன்றா தான் இருந்திருக்கிறதா ஒரு அடையாளம், பழைய அடையாளமாக இருந்திருக்கு. விட்டு கொடுத்து இடம் கொடுத்தாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ணதையும் வந்து நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் அதை தீபம் ஏற்றி விட்டுட்டா பிரச்சனை இல்லாமல் போயிருமே எல்லாருக்குமே. ஆக இஸ்லாமிய இயக்கங்களே அதை கண்டுக்கல. இந்த வீடியோ பேசணுன்னா உடனே இவங்க போய் வக்ஃபோர்டு இயக்கத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் அது எங்கள் இடம்னு சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ இப்போ வக்ஃபோர்டு இயக்கம் சொல்கிறாங்க அது எங்கள் இடம், சிக்கந்தர் இடம். எது தீபத்தூண் இருக்கிறது. தூண்டி விடுறது யார்? அரசியல் காரணங்களுக்காக இப்படியா தூண்டி விடுறது? தூண்டி விடுறாங்க. மதுரை கமிஷனர் அவர் ஒரு வக்கீலை பிடிச்சிருக்கார். அந்த வக்கீல் போய் பேசுகிறார். என்ன சொல்லணும்? அது நடுநிலைமையான கருத்துக்களை சொல்லணும். என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. கார்த்திகை தீபம் ஒரு காலத்தில் ஏற்றுனாங்க. இப்போ பிரச்சனை வேணாங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே கோயிலே விநாயகர் கோயிலே தீபத்தை வச்சோம். இப்படி தானே பேசணும். மனநிலை நல்லா இருக்கிறவங்க இப்படி தானே பேசணும். கமிஷனர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, அந்த தீபத்தூண்கிறது இவருடைய கற்பனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த தனி நீதிபதி அவருக்கு ரொம்ப கற்பனை சக்தி அதிகம், அவர் எலெக்ஷனில் கூட நிற்கலான்னு கிண்டல் அடிக்கிறார். யார்? மதுரை போலீஸ் கமிஷனருடைய வக்கீல். அப்போ மதுரை போலீஸ் கமிஷனர் இப்படி பேசணும்னு சொல்லியிருக்கார். ஒரு நீதிபதியை எலெக்ஷனில் நிற்கலாம், ஒரு நீதிபதியை பேசலாமா? எலெக்ஷனில் நிற்கலாம்லாம் கிண்டல் அடிக்கலாமா? காத்திருங்கள், எல்லாம் காத்திருக்கு. 3-4 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட கூட அதிகாரிகளுக்கு இது இருக்குது, இப்படி பேசலாமா? சரி, எலெக்ஷனில் நிற்கிறாருனே இங்கே ஜிஆ சாமி அந்த டெபாசிட் கிடைக்குமா உங்களுக்கு? நின்று பாருங்களேன். ஜிஆ சாமிநாதனில் இங்கே வேறு ஒரு ஆளையும் நிறுத்துகிறோம். நிறுத்து பண்ணி பாருங்கள், டெபாசிட் கிடைக்காது உங்களுக்கு. சார் வந்ததோட காலி. என்னமோ பெரிய கொடிகட்டி செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிற மாதிரி கல்லை ஓட்டு பூரா காலி. 1 கோடி போலி வாக்காளர்கள் என்னமோ பெரிய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிற மாதிரி எலெக்ஷனில் நிற்கலான்னா அது எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டியதில்லை. அங்கே நீங்கள் உங்களுக்கு டெபாசிட் போகுதா இல்லையான்னு பாருங்கள். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதில் சொல்கிறாரு நம்ம இதில் வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறார். யார்? சாமியை கும்பிடுறவங்கலாம். நீதித்துறையை தன் கட்டுப்பாடில் கொண்டு வர முயற்சிப்பது நீங்களா மற்றவங்களா? நீங்கள் தான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்த உடனே அவர் மேலே வந்துக்கிட்டு பதவி நீக்க தீர்மானம் கொண்டாந்து நீதிபதியை பயமுறுத்துறீங்க. இப்படி பயமுறுத்தினா எல்லா நீதித்துறையில் எல்லாருமே நமக்கு பயந்துக்கிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நீதித்துறையை உங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்யும் சூழ்ச்சி. மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுறது எப்படி செய்கிறீங்க? அவங்க காலமாக இருந்தது தானே சொல்கிறாங்க. அதனால் இவங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க விசாரிக்க தடை இல்லை, தனி நீதிபதி விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால் காலி சார் காலியான மாதிரி ஒட்டுமொத்த நீதித்துறையும் உங்களுக்கு எதிராகி போய்விட்டது. நான் பல பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா நீதித்துறையும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், முன்னாள் வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் எல்லார்கிட்டையும் பெரும்பாலானவங்ககிட்ட பேசி பார்த்தா அத்தனை பேரும் விடக்கூடாதுன்ட்டாங்க. இனி சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வராது. இந்தியா பூரா உங்களுக்கு எதிராகிவிட்டது நீதித்துறை. அதனால தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு கேஸ் வந்தது. என்னென்னா நவோதய பள்ளிகள். நவோதய பள்ளிகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய பயிற்றுவிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள். அதில் ஹிந்தி இருக்கும். இந்த கூட்டம் என்ன பண்ணால் சிபிஎஸ்சியே திறக்கக்கூடாது. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சிபிஎஸ்சி பள்ளி வச்சுருப்பாங்க, சன்ஷைன் நிறைய. ஆனால் அரசாங்கத்துமே வந்து அதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துறப்பதற்கு, அந்த பள்ளிகளை திறப்பதற்கு நிலத்தையே எடுத்து கொடுக்காமல் தாமதித்து வந்தார்கள். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, கூட்டாட்சி தத்துவத்தில் இந்தியா இயங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு தனி இதெல்லாம் போட்டுட்டு வெறும் தமிழில் தான் படிக்கணும், இந்திய படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. 6 வாரம் டைம் தரேன். நவோதய பள்ளிகளுக்கு இடத்த கொடுத்துட்டு ஒழுங்காக வேலையை பாருங்கள். படிக்க விரும்புவங்க படிக்கட்டுமே, நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 6 வாரம். 6 வாரத்துக்குள்ளே புதிய நவோதய பள்ளிகள் திறக்கப்படும். எல்லாவற்றாலும் கொண்டு வாங்க. கண்டெம்ப்ட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் கொண்டு வாங்க. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வாங்க. நவோதய பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் படிக்கட்டும்.
தமிழை படிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் தமிழை படிக்கட்டும். அதுதான் என்னுடைய அவங்க விருப்பம் தானே. அதனால் தமிழும் படிக்கட்டும், இதுவும் படிக்கணும். புதிய பாடத்திட்டத்தை ஓச்சிட்டாங்க. எல்லோரும் பயப்படாதீர்கள். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் 2006 மேய்க்கு பிறகு புதிய பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். நவோதய பள்ளிகள் இன்னும் அதிகமாக திறக்கப்படும். தமிழ் பள்ளிகளும் இருக்கும். தமிழை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும், மற்ற மொழிகளை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும். கல்விக்கு நாம் தடை போடக்கூடாது. கல்வி என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியல்வாதிகள் அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இதுநாள் வரை தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு குழந்தைகளை வேறு மொழியை படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்தியை படித்து கொண்டிருந்தார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்இ பள்ளிகளை தனியார் பள்ளிகளாக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதற்கு முடிவு வந்துவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் நிறைய தீர்ப்பு வரும். வெயிட் பண்ணுங்கள், நிறைய தீர்ப்பு வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போக முடியாது. அவ்வளோதான். அதுக்காகத்தான் மார்க்கண்டேய கஜ்ஜு முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி, நமக்கு தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் சொல்லிட்டார், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்த தமிழ்நாடு தான்ப்பா ஊழல் பண்ணுறதில் சுட்டி காட்டினா கைது பண்ணுறாங்க. இது மோசமான முன்னுதாரணம் சொல்லி முன்னாள் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கிறார் இவர்களது ஆட்சி. அதனால் நவோதய பள்ளிகள் அதிகமாக திறக்க வேண்டும். ஒவ்வொருவரும் விருப்பமுள்ளவர்கள் படிக்க வேண்டும். புதிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்துங்க. இந்தியா முழுவதும் ஒரு பாடத்திட்டம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் ஒரு பாடத்திட்டம் வச்சுட்டு அதில் அரசியல் தலைவர்கள் நேற்று வந்தவங்களை பற்றியெல்லாம் பாடத்திட்டம் அநியாயம் இல்லையா? இவங்க நோபல் பரிசு வாங்கினவங்களை பற்றி பாடத்திட்டத்தில் போடுங்கப்பா. அது இல்லாமல் உங்கள் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு வேண்டிய உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களை வந்துக்கிட்ட பாடத்திட்டத்தில் என்னமோ சாதனையாளர்கள் மாதிரி வைப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.